பட்டா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அரசாங்கத்தோட கடமை. ஆனால் முதலில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், பட்டா வச்சிருக்க மக்களுக்கு முதல் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்காமல் இவர்கள் வேறு யாரோ சில பேருக்கு தவறான முறையில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கை தவறானது. அதை சரி செய்து மீண்டும் பாதிக்கப்பட்ட இந்த பட்டா வைத்துள்ள மக்களுக்கு அந்த இடத்தில் சரியான இடத்தை வழங்க வேண்டும் என்று சம்பவம் தெரியுமா? ரத்து செய்த சம்பவம் தெரியுமா? தெரியுமா? அப்பாவி அருந்ததியர், அப்பாவி அருந்ததியர் மக்கள் விடுதலைக் கழகம் மாநில பொதுச் செயலாளர் வெள்ளிமலை. 2016 கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி சமயபுரம் காசா நம்பர் 859 ஆதி திராவிட நலத்துறை ஆதி திராவிடர்களுக்கு இலவச பட்டா சுமார் 132 பொதுமக்களுக்கு வழங்கியது. வழங்கிய போது இடத்தை நிலத்தை அவர்கள் காட்டவில்லை. மக்கள் தொடர்ச்சியாக கோயமுத்தூர் கலெக்டர் ஆபீஸில் தொடர்ந்து போராடினார்கள். வேல்முருகனின் தந்தையாரும் துரைசாமி அவர்களும் தொடர்ச்சியாக போராடி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக நியாயம் கிடைக்காததால் மக்கள் விடுதலை கழகத்தை நாடி தொடர்ச்சியாக அவர்கள் போராடி கடைசியில் அவர்கள் நிலத்தை கண்டுபிடித்தார்கள். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததைப் போல தேக்கம்பட்டி சமயபுரம் அருந்ததிய மக்கள் நிலத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த நிலம் பாம்புகள் வாழும், அந்த நிலத்தில் சிங்கங்கள் வாழும், அந்த நிலத்தில் நரிகள் ஊளையிடும். அப்பேற்பட்ட காட்டு விலங்குகள் நடமாடக்கூடிய இடத்தை அருந்ததிய மக்களுக்கு அரசாங்கம் வழங்கியது. நாட்டிலேயும் கொண்டு விடுகிறார்கள், அங்கே போனால் காட்டு விலங்குக்கும் பலியாக வேண்டுமா என்று சொல்லி அருந்ததிய மக்கள் உயிரை துச்சமாக மதித்து அந்த இடத்தையும் வாங்கி கொண்டார்கள். நிலத்தை அவர்கள் பார்த்தார்கள். அந்த நிலத்தில் தேக்கு மரங்கள் இருந்தது. அந்த தேக்கு மரத்தில் சுத்தம் செய்து சமவெளி ஆக்கி தருவதாக சொல்லி ஆதி திராவிட நலத்துறை வனத்துறையோடு பேசி ஒரு ஏழை முறைகளை அறிவித்தது. அந்த ஏழை முறைகளிலும் ஊழல்கள், லஞ்சங்கள், முறைகேடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த செய்தி உயர்நீதிமன்றத்திலும் பதிவாகியிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரிடமும் பதிவாகியிருக்கிறது. ஊழல்களுக்கும் முடிவில்லை. இந்த நிலத்தை கொடுத்த அரசாங்கம் 132 பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்த பயனாளிகளுக்கு முறையாக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் கண்ணியமிக்க அதிகாரிகள் முறை தவறி நடப்பதில் நமக்கு எந்த ஆச்சரியம் இல்லை. அவர்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்டு அவர்கள் யாரெல்லாம் அரசியல் புரோக்கர்களோ அவர்களெல்லாம் பணத்தை பெற்றுக்கொண்டு எஸ்சி அல்லாத மக்களுக்கு, மதுரையிலிருந்து வந்தவர்களுக்கும் சரி, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை என்று பல ஊர்களில் வந்திருக்கின்ற மக்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு பட்டா இல்லை என்று சொன்னாலும் சரி, அவர்கள் எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே கொடுத்த எஸ்சி மக்களுக்கு அவர்கள் முறையாக பிரித்து கொடுத்துவிட்டு மிச்சம் மீது இருந்தால் வெளியூர்காரராக இருந்தாலும் சரி, எஸ்சி அல்லாத மக்களுக்கு எஸ்சியினுடைய இடத்தில் பட்டா வழங்க வேண்டும், இடத்தை அளந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் சட்டத்தினுடைய விதி. ஆனால் இந்த சட்டத்தினுடைய விதியை நீதிபதி ஸ்தானத்திற்கு இருக்கிற கோயமுத்தூர் வடக்கு ஆர்டிஓ அவர்களும், வட்ட நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிற உயர்திரு தாசில் அவர்களும் சட்டத்தினுடைய ஆட்சியை மறந்துவிட்டார்கள். லஞ்ச பணத்திற்காக, அவர்களுடைய சுயநலத்திற்காக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அருந்ததியர் மக்களினுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டார்கள். இதுதான் எங்களுடைய மனவேதனை. இதற்கு
உள்ளூர் அரசியல்வாதிகளும் சரி, இந்த அரசாங்கமும் சரி எங்களுக்கு ஒரு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு 28/3/2025 நாங்கள் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் நோக்கம் அனைத்தும் எஸ்சி அல்லாத மக்களுக்கு கொடுத்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் எஸ்சியினுடைய இடத்தில் எஸ்சி மக்களுக்கே வழங்க வேண்டும். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். எங்களுக்கு வேற எந்த அரசியல் நோக்கம் இல்லை. இதை இவர்கள் செய்யாவிட்டால் ஒருபோதும் மக்கள் மன்றமும் மக்கள் விடுதலைக் கழகமும் உழைக்கும் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எடுத்துரைக்கவே நாங்கள் இன்றைக்கு வேகாத வெயிலில் இன்றைக்கு நாங்கள் உழைக்கும் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைத்து தாய்மார்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இதுவரை காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியத நல்லவங்களுக்கும், மேலும் இது போன்ற நிகழ்வுகள் இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் நடக்காதவாறு கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் அவர்களும் ஆர்டிஓ அவர்களும் தாசில்தார் அவர்களும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் மற்றும் இது போன்ற செயல்கள் ஈடுபட்டால் மேலும் 1 மாத காலத்துக்கு மேல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து மக்கள் விடுதலைக் கழகம் கோட்டையை நோக்கி நடப்பயணம் செல்லும் என்று இதன் வாயிலாக தெரிவித்து நன்றி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கொடுத்துட்ருக்குறோம், மனு கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. இன்னும் அதிகமாக போராடுவோன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு ஏதோ ஒரு பதில் கிடைக்கணும், அதிகமாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு பட்டா வேணும், எங்களை சோதிக்காதீங்க. இந்த மத்தியான நேரத்தில் எல்லோரும் எங்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் வணங்க. இப்போது சமயபுரத்தில் என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறோன்னு சொன்னதுங்க, அந்த ஏரியா வார்டு மெம்பரு, பிரசிடெண்ட்டு இவங்கெல்லாம் என்ன பட்டா கொடுக்குறாங்க, எல்லா பட்டா கொண்டு வந்து கொடுங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்கள் சமுதாயத்திலே தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து எங்களுக்குள்ளேயே சண்டை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. இது மேலே சட்டப்படியும் நீங்கள் நடவடிக்கை வேணும் அவங்க மேலே. நம்ம எம்எல்ஏவோட தலைமையில் இருக்கிறதுனால அவங்க அதிகமாக நாங்கள் மேலே சோதிக்கிறாங்க. அது நீங்கள் பணிவுடன் அது மேலே நடவடிக்கை சொல்லி நான் பணிவுடன் கேட்டுக்கிறேன். நன்றி.